Hello friends, welcome to my channel Eark Infocart. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹவு டு டாகிள் பிட்வீன் மெஷர்ஸ் இன் டேப்லெட் ஓகேங்களா. ஸோ இப்போ ஒரு ரெண்டு மெஷர் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி டாகிள் பண்ணுறது, இது மாதிரி ஒரு பட்டன் யூஸ் பண்ணி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராஃபிட்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. மறுபடியும் அதே பட்டன் கிளிக் பண்ணால் மறுபடியும் எனக்கு சேல்ஸுக்கு போகுது ஓகேங்களா. இது மாதிரி ஒரு சிங்கிள் பட்டனில் எப்படி வந்து நம்ம டூ மெஷர்ஸை வந்து நம்ம டாகிள் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டாகிளுக்கு யூஸ் பண்ண போகிற மெஷர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் ஓகேங்களா. ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா ஒரு விஷயம், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு விஷுவல் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அந்த விஷுவல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த விஷுவலில் நம்ம என்னென்னா டைரெக்டாக நம்ம வந்துட்டு சேல்ஸையோ ப்ராஃபிட்டையோ நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. கலர் பிளாலெட்டில் போட்டு நம்ம அதை ஹைலைட் பண்ண போகிறதில்ல ஓகேங்களா. ஸோ அதுக்கு நம்ம ஒரு சின்ன வழி பண்ண போகிறோம். அது என்னென்னா பேராமீட்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா டாகிள் பேராமீட்டர் அப்படின்னு க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூலியன் வேல்யூ ஓகேங்களா, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. ஓகே, கிளிக் ஆன் ஓகே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால்குலேட்டட் ஃபீல்டு எழுதிக்கலாம். ஓகே, அது பார்த்திங்கன்னா டாகிள் லாஜிக் எழுதிக்கிறேன். இந்த லாஜிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன டபுள் எஃப் யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. எஃப் ஓகே. ஸோ இஃப் டாகிள் பேராமீட்டர் ஓகேங்களா, டாகிள் பேராமீட்டர் ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து சேல்ஸும் இல்லை அப்படின்னா எனக்கு ப்ராஃபிட்டும் கூட அப்படின்ற மாதிரி நம்ம எழுத போகிறோம் ஓகேங்களா. ஃபைன். ஸோ கேல்குலேஷன் வேலிட் ஆகிடுச்சு. கிளிக் ஆன் ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டாகிள் லாஜிக் இருக்கு இல்லைங்களா, இதை நான் எடுத்து இப்போ கலரில் விட போகிறேன். ஸோ கலரில் விட்டது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஏரியா வந்து எனக்கு சேஞ்ச் ஆகிரும் ஓகேங்களா. ஸோ நம்ம மேனுவலாக நம்ம என்ன கொடுக்கல அப்படின்னா நம்ம மெஷரையோ ப்ராஃபிட்டோ நம்ம டைரெக்டாக இங்கே யூஸ் பண்ணல. அதுக்கு நம்ம ஒரு லாஜிக் எழுதி இந்த லாஜிக் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் இந்த டாகிள் பேராமீட்டர் வச்சுட்டு ஓகே. ஸோ இப்போ ட்ரூன்னு இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்னா சேல்ஸ் வந்துருச்சு ஓகேங்களா. இப்போ ஃபால்ஸ்னு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு இது க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃபைன். ஸோ அடுத்தது இன்னொரு விஷுவல் என்ன அப்படின்னா இது வந்து நான் மேப்னு நேம் கொடுத்துக்கிறேன். மேப். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பார் சார்ட். ஸோ இதில் என்ன பண்ணுறேன், ஸ்டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், நான் ஸ்டேட் வந்து மேனுவலில் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகே, கொடுத்துட்டு ஓகே என்ன பண்ணுறேன் டாப் 5 கொடுத்துக்கலாம். ஸோ டாப் 10 கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ டாப் 10 வேல்யூஸ் எடுத்துக்கலாம் ஓகேங்களா. இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், இந்த டாகிள் லாஜிக் நான் எடுத்து என்ன பண்ண போகிறேன் இங்கே போட்டுக்க போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணும்போது எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகுதுங்களா. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு இதாக மாற்றிக்கலாம், ஒரு பர்டிகுலர் சார்ட்டாக மாற்றிக்கலாம். ஸோ ட்ரூ ஓகேங்களா. ஃபால்ஸ் அப்படிங்கும்போது நம்மளுக்கு இது மாதிரி வரும். ட்ரூ அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த வேல்யூஸ் மட்டும் நம்மளுக்கு இது மாதிரி வரும் ஓகேங்களா. ஃபைன். ஸோ இது மாதிரி நம்ம ஒரு சார்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டு நம்ம சார்ட் க்ரியேட் பண்ணியாச்சு ஓகேங்களா. ஸோ அடுத்தது என்னென்னா இப்போ நம்ம பட்டன் க்ரியேட் பண்ண போகிறோம் ஓகேங்களா. ஸோ பட்டன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பவர் பாயிண்ட்லேயே ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறேன், பவர் பாயிண்ட்லேயே ஒரு நியூ பேஜ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ பேஜ் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த கர்வ்டு ஓகேங்களா. ஸோ இது மாதிரி ஒரு கர்வ்டு ஷேப் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் வந்து என்ன பண்ணுறேன், இதை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சேல்ஸ் ஓகே. சேல்ஸ்னு கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதே பட்டனை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ப்ராஃபிட் ஓகே. ஸோ இதுக்கு நம்ம ஒரு கலர் கொடுத்துக்கலாம், மேபி சம் ஆரஞ்சு கலர் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இதை வந்து இமேஜாக க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ ரொம்ப சிம்பிள் தான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இது வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்குங்க. சேல்ஸ் ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரெண்டு பட்டன் இமேஜ் வந்து க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்த ரெண்டு பட்டன் இமேஜும் நம்மளுக்கு எங்கே இருக்கணும் அப்படின்னா அங்கே பாருங்கள்
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபைலுக்கு வந்துட்டு ரெபாசிட்டரி லொக்கேஷன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ அந்த பிளேஸுக்கு நம்மளுக்கு கொண்டு போகும். ஓகேங்களா. ஸோ அங்கே வந்து ஷேப்ஸ், ஓகே, அதுக்கப்புறம் என்னோடய பர்டிகுலர் நேமில் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கே வந்து காப்பி பண்ணி போட்டுக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த 2 இமேஜையும் காப்பி பண்ணிக்கலாம். ஓகே, வேர் இஸ் தட். ஓகே, ஸோ இந்த 2 இமேஜ் வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், டேப்லெட் ரெபாசிட்டரி போகிறேன். டேப்லெட் ரெபாசிட்டரி ஷேப்ஸ், அதுக்கப்புறம் வந்து சுரேஷ் அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல எனக்கு 2 இமேஜ் வந்து என்னாச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு பேஸ்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்னா இன்னொரு கண்டிஷன் எழுதணும். எதுக்கு அப்படின்னா பட்டன் கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ அது வந்து பட்டன் கண்டிஷன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா பட்டன் கண்டிஷன் கால்சினி போட்டுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இதுலேயும் டபுள் AF. ஓகே, இஃப் டாகுல் பேராமீட்டர் ஈக்குவல் டு ட்ரூ, எனக்கு என்ன கொடுத்தா ஃபால்ஸ் அப்படின்னு கொடு, இல்லை அப்படின்னா எனக்கு ட்ரூன்னு கொடு அப்படின்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஓகே, ஸோ நம்மளுக்கு இந்த கால்குலேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்துட்டு ஷேப்புக்கு மாற்ற போகிறேன். ஓகேங்களா. ஷேப்புக்கு மாற்றிட்டு இந்த பர்டிகுலர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே போட போகிறேன். ஓகேங்களா. ஸோ போட்டதும் பார்த்திங்கன்னா எனக்கு உங்கள் ஒரு ஷேப் மாதிரி எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஸோ இந்த பேராமீட்டர் வந்து இங்கே எனேபிள் பண்ண போகிறேன். ட்ரூன்னு இருக்குது. இப்போ ட்ரூனா எனக்கு ஃபால்ஸ் வரணும் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு சுரேஷ்னு கொடுத்துட்டு ரீலோட். ஓகே, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருச்சு. ஓகே, நான் என்ன பண்ணுறேன், ஃபால்ஸுக்கு வந்துட்டு நான் சேல்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஓகே, அதுக்கப்புறமா ட்ரூக்கு வந்து ப்ராஃபிட் கொடுக்குறேன். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்து என்டையர் வியூ கொடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்டையர் வியூவில் நம்மளுக்கு எப்படி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ட்ரூன்னு இருக்கும்போது எனக்கு என்ன சேல்ஸ் இருக்குது, ஃபால்ஸ்ன்னு இருக்கும்போது எனக்கு என்னென்னா ப்ராஃபிட் இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ இப்போ நம்மளுக்கு பட்டனும் க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்துல ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ டேஷ்போர்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டேஷ்போர்ட் பண்ணிட்டு மேப். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு இந்த பேராமீட்டர் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கலாம், இதுவும் தேவையில்லை நம்மளுக்கு. ஓகே, ஸோ அடுத்து ஒரு பார் சார்ட். ஃபைன், பார் சார்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு பார் சார்ட் வந்து மேப் பண்ண வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பட்டன் வைக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, இதோட வச்சுக்கலாம். ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஃப்ளோட்டிங்க்கு மாற்றிட்டு இதோட இதை வந்து ஃப்ளோட்டிங்க்கு மாற்றிட்டு நான் என்ன பண்ணுறேன், பட்டன் எடுத்து வரேன். ஓகேங்களா. ஸோ தேவையில்லாத அன்வான்ட் திங்ஸ்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ நம்ம பட்டன் வச்சிட்டோம். நம்ம டைட்டில் ரிமூவ் பண்ணிடலாம், தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம இன்டர்வியூ பண்ணிவிட்டோம். இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணணும். ஓகேங்களா. சைஸுக்கு வந்துட்டு கொஞ்சம் பெருசு பண்ணிக்கங்க. இது மாதிரி பெருசு பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இந்த சைஸ் வந்து ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ நான் ஏதாவது கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எந்த ஆக்ஷனும் நடக்காது. ஏன் அப்படின்னா நான் இன்னும் டேஷ்போர்ட் ஆக்ஷன்ஸ் எதுவுமே இந்த பட்டனுக்கு நான் கொடுக்கல. ஸோ அதனால தான். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மறுபடியும் டேஷ்போர்ட் வரேன். டேஷ்போர்ட் வந்துட்டு ஆக்ஷன்ஸ். ஓகே, இதில் வந்துட்டு ஆட் ஆக்ஷனில் சேஞ்ச் பேராமீட்டர். ஓகேங்களா. சேஞ்ச் பேராமீட்டரில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பட்டனை மட்டும் செலக்ட் பண்ணிக்க போகிறேன். வித் செலக்டட் ரன் ஆக்ஷனில் ஓகே எந்த டார்கெட் பேராமீட்டர். ஓகேங்களா. நம்மளோட டாகுல் பேராமீட்டர் தான் நம்மளோட டார்கெட் பேராமீட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூஸ் என்ன, நம்ம பட்டன் கால்சி. ஓகேங்களா, செலக்ட் பண்ணிட்டோம். ஓகே, கிளிக் ஆன் ஓகே. ஓகே, ஃபைன். இப்போ நான் இது கிளிக் பண்ணும்போது ஓகேங்களா எனக்கு ஆக்ஷன் நடக்குது, சேஞ்ச் ஆகுதுங்களா. ஓகே, இப்போ என்னென்னா மறுபடியும் நம்ம கிளிக் பண்ணிட்டீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்னென்னா இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா சேல்ஸ் வந்து கிளிக் பண்ணிட்டேன், மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் பண்ணால் தான் எனக்கு வருது. ஓகேங்களா. ஸோ இதை நம்ம ஒரு கிளிக்லேயே நம்ம வர மாதிரி பண்ணணும். ஏன்னா இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. பார்த்திங்கன்னா நம்ம அன்செக் பண்ணிவிட்டு மறுபடியும் செக் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த விஷுவல் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா. ஸோ அதுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எழுதிக்கலாம், ஆக்ஷன்ஸ். ஓகே, ஃபில்டரில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பட்டன் மட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன், செலக்ட்டு. ஓகேங்களா. இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் என்னென்னா பட்டன் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஷோ ஆல் வேல்யூஸ், செலக்ட் வந்து ரன் ஆக்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் பட்டன் வந்து செலக்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. கிளிக் ஆன் ஓகே, கிளிக் ஆன் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அது மாதிரி கிளிக் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் நம்மளுக்கு வந்துடும் பாருங்கள், எதுவுமே பண்ண தேவையில்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த விஷுவல்ஸ் வந்து கரெக்டாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான லாஜிக் தான். பட் இது ரொம்ப எஃபெக்டிவாக ஒரே பட்டனில் 2 மெஷர்ஸை வந்து நம்ம டாகுல் பண்ணி காமிக்கிறோம். ஓகேங்களா. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.